हरे रामेति कृष्णेति नाम संकीर्तनं सदा लोकक्षेमाय कुर्वन्तं प्रेमिकं सद्गुरुं भजे। जय बोलो श्री प्रेमिकेंद्र सद्गुरुनाथ महाराज की जय। सर्व संतनों की जय। राधे कृष्णा सखीஸ், இன்றைய தினம் முஸ்லிம் பக்த் குலாப் சகீத் ஜி இவருடைய சரித்திரத்தை நம்ம பார்க்க இருக்கோம். பரம கருணை, பதித பாவனன், தீனபந்து, பிருந்தாவன் பிஹாரி, ஸ்ரீ ராதா மாதவ், ஸ்ரீ பிரேமிகேந்திர சத்குருநாதனுடைய அகாரண கருணையினால இன்றைக்கு நாம் ஸ்ரீதாம் பர்சானா குலாப் சகீத் ஜி இவருடைய சரித்திரத்தை நம்ம பார்க்க இருக்கோம். ஸ்ரீ ராதே, ஸ்ரீ பிரியாஜி இந்த யவன முஸ்லீமான இந்த குலாப் சகீஜிய தன்னுடைய பரிக்கராக எப்படி இவர் சேர்த்துண்டார் அப்படின்னு சொல்லிட்டு அதை தான் இந்த சரித்திரத்துல பார்க்க இருக்கும். பேரப்பட்ட பக்தர் இவர். இந்த சமஸ்த விரஜமுமே இந்த கிருஷ்ணனுடைய ஸ்ரீ அங்கம் தான், ஸ்ரீ தேகம். க்ஷேத்திரம், க்ஷேத்திரத்துக்கு உரிய பகவான், அதாவது தாம் தாமி, நாமம் நாமி, இதுக்குள்ள எந்த பேதமுமே கிடையாது. நாமியினுடைய சாமர்த்தியம் அத்தனையும் நாமத்துக்குள்ள இருக்கு. அதுபோல க்ஷேத்திரத்தினுடைய சாமர்த்தியம் அத்தனையும் க்ஷேத்திரவாசம் செய்யும் தாமிகளுக்கு அளிக்கப்படுகிறது. பிரபு தன்னுடைய ஸ்வரூப சக்தியினால தன்னுடைய தாமத்தை முதல்ல பிரகடனம் பண்றார். சம்பூர்ண விரஜம் பகவானுடைய தேகம், அதிலும் ஸ்ரீதாமம் பிருந்தாவனம் சாக்ஷாத் கிருஷ்ணனுடைய ஹிருதயம். ஸ்ரீகிருஷ்ணனுடைய நித்திய விகார ஸ்தலமும் இதே பிருந்தாவனம் தான். ஸ்ரீ கிரிராஜ்ஜி சாக்ஷாத் பிரபுவனுடைய ஸ்வரூபம். அந்த இடம் ஸ்ரீ கிரிராஜ் பகவானுடைய நித்திய கேலி ஸ்தலம். பர்சானா அப்படின்றது விரஜ மண்டலத்தினுடைய முக்குட்டமணிக்கு சமானம் அப்படின்னு சொல்றா. ஏன்னா பிருந்தாவன ராணி யாரு? ஸ்ரீ ராதாஜி. அவளுடைய வாசஸ்தலமே இந்த பர்சானா. பிரஜ பிருந்தாவனத்துல ராஜாவின் ஆட்சி செல்லுபடியாகாது. அங்க ராணியினுடைய ராஜ்யம் தான் செல்லுபடியாகும். ஸ்வயம் ஷியாம் சுந்தர் பிருந்தாவனத்துல பிரியாஜியினுடைய ஆதீனத்துலதான் அவரே இருக்கார். பிரியாஜியினுடைய ராஜ்யம் தான் இங்க நடக்கிறது. ஸ்ரீதாம் பர்சானா அப்படின்றது பிரியாஜியினுடைய ராஜ்தானி, ரசிகர்களுடைய ராஜ்தானி. பிரியாஜியினுடைய பிராக்கட்டிய லீலையிலேந்து ஆரம்பிச்சு பாலலீல, மதுரலீல, சமஸ்த லீலாக்களுக்குனுடைய சாட்சி இங்கதான் நடந்தது. ஸ்ரீ ராதாஜி பிராக்கட்டியம் ஆனதுக்கு எந்த உத்தேசமும் கிடையாது. ஆனா அதே ஸ்ரீ கிருஷ்ணன் பிராக்கட்டியத்துக்கு உத்தேசம் உண்டு. என்ன அப்படின்னா, தர்மத்தை ஸ்தாபனம் பண்ணி அதர்மத்தை நாசனம் செய்யணுங்கிறதுக்காக எடுத்த அவதாரம் தான் கிருஷ்ணாவதாரம். ராதாஜியினுடைய பிராக்கட்டியம் என்ன அப்படின்னா, அது ஸ்ரீ மனமோகனனுடைய சுகத்துக்காக தான், ஷியாம் சுந்தரனுடைய சுகத்துக்காக தான். ஸ்ரீ ஷியாம் சுந்தருக்கு ஆனந்தத்தை பிரதானம் செய்யணும்னே அவளும் அவதரிச்சா. ஸ்ரீஜி கருணா சிந்து, அவ காருண்ய மூர்த்தி. ஸ்ரீதாம் பர்சானாவை பத்தி சாதாரணமா விவரிச்சிட முடியாது. அது முழுக்க முழுக்க கருணைய உள்ள அடக்கின கஷேத்திரம். அது பிரியாஜியினுடைய சரணங்கள் பாதஸ்பர்சம் பட்ட பூமி அது. அதனாலேயே நாம பர்சானாவுடைய ஸ்பர்ஷத்துக்காக வேண்டிதான் நிறைய மகான்கள் ஏங்குவார்கள், அந்த ரஜ்ஜுக்காக ஏங்குவார்கள். நிரந்தரம் பர்சானா ரஜ்ஜ வணங்கி அதை நெத்தியில அணிஞ்சிக்கிற ஒவ்வொரு ராதா யுகுல பக்தர்கள் இன்று வரை இருக்கிறார்கள்.
குலாப் சக்கியினுடைய சமாதி இது பர்சானா தாம்ல, சில பேர் சபுத்ரா அப்படின்றா, சில பேர் சமாதின்றா. அது இந்த பிரியா குண்ட் இருக்கு இல்லையா, அங்கேருந்து அந்த பிரேம் சரோவர் போற பாதையில இருக்கு. குலாப் சக்கி யாருன்னு முதல்ல நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸ்ரீ ராத சுவாமினி அவ அந்த குலாப் சக்கி மேல கிருப பண்ணி அவளே வச்ச பேர் தான் இது. ஸ்ரீஜியே வச்ச பேர் தான் இந்த குலாப் சக்கி அப்படின்றது. சுவாமினி யார் மேல கிருப்பைய செஞ்சாலும் எதையும் கணிசிக்காம தான் அவ மேல கிருப்பைய அகாரணமா வர்ஷிப்பா. ஷியாம் சுந்தர் பரிசீலித்து தான், ஒரு వ్యక్తిய பரிசீலிச்சுட்டு தான் அவளுக்கு கருணைய பொழிவார். அதனாலேயே தான் ஸ்ரீஜியினுடைய தர்பார் அத்தியந்த கருணை நிரம்பிய தர்பார் அப்படின்னு. இதுல மகாபிரபுவனுடைய சிந்தனமும் இந்த இடத்துல வருது. கௌர் அப்படின்னாலே சாக்ஷாத் ஸ்ரீ ராதா தான். ராதா பிரேமைய ஆஸ்வாதனம் பண்றதுக்காக வேண்டியதான் கௌராங்கரா ஸ்ரீ சைத்தன்ய மகாபிரபு தோன்றினார். கௌராங்கருடைய ஹிருதயமே சாக்ஷாத் ராதையினுடைய ஹிருதயம்தான். அதனாலேயே தான் அவரால் அவ்வளவு கருணையா நடந்துக்க முடிஞ்சது. ஏக் பார் ஹரி போல் ஸ்ரீ பிருந்தாவன் தன் பாயே ஹோ அப்படின்னு அடிக்கடி சொல்வார். ஏக் பார் ஹரி போல் ஸ்ரீ பிருந்தாவன் தன் பாயே ஓ அப்படின்னு சொல்வார். ஏன்னா ஒரு வீடா போய் நின்னுண்டு நாம பிக்ஷ கேப்பார் ஸ்ரீ சைத்தன்ய மகாபிரபு. பாத்திரம் அபாத்திரம் விசாரமே பண்ண மாட்டார். எல்லாருக்கும் தயைய கிருப்பைய அப்படியே கொற்றவ அந்த கருணாமயி ராதா. அவளுடைய கருணையினுடைய காரணம் அவளுடைய மங்கள ஹிருதயம்தான். அதனாலேயே நாமெல்லாம் உத்தாரணமும் ஆறும். இப்ப எடுத்துட்டு இருக்கிற சரித்திரத்துல குலாப் சக்கி அவர் ஒரு முசல்மான். ஆக்சுவலா பர்சானாலதான் இவர் பிறந்தார். இந்த பர்சானாவுடைய ரஜ்ஜ தேடி, ரஜ்னா அந்த மணல், அந்த மணல்னு சொல்லக்கூடாது, அது அவ்வளவு பெரிய ஒரு உன்னதமான சக்தி வாய்ந்தது. அந்த பர்சானா ரஜ்ஜ தேடி சிவசனகாதி பிரம்மாதி தேவர்கள்லாம் கூட அலைஞ்சுட்டு இருக்கா. இந்த குலாப் எவனனா இருந்தாலும் அவன் பர்சானா வாசி. இந்த விரஜவாசிகள்லாம் அவருக்கு சத்சங்க, அவளாலதான் இவருக்கு சத்சங்கமே பிராப்தி ஆனது. இவர் அவுரங்கசீப் காலத்துல அங்க யாரெல்லாம் இந்துக்கள் இருந்தாலோ நார்த்ல, அவ எல்லாரையுமே அவர் முஸ்லீமா மாற்றினார். அவளாம் சொல்லத்தான் முசல்மானா இருக்கும், ஆனா அவளுடைய இருதயத்துல ஸ்ரீஜியினுடைய சரண பிரேம அப்படியே பொங்கி விழியும். காலாந்தரத்துலதானே அவளாம் அந்த மாதிரி கன்வெர்ட் ஆக வச்சாம ராஜா. ஆனா அவளுடைய பரம்பரா குணங்கள் எப்படியாவது அவளை விட்டு போகுமா? அப்படி இந்த குலாப்பும் அந்த மாதிரிதான் இருந்திருக்கணும். ஏன்னா அவனுக்கு ஸ்ரீஜி மேல அவ்வளவு பிரேம உண்டு. இந்த ரங்கிலி கலின்னு ஒரு ஸ்தானம் உண்டு. இந்த ஹோலி சமயத்துல அங்க நிறைய பேர் கூடுவா. அந்த ரங்கிலி கலியில ஹோலி சமயத்துல போய் கூட்டுற வேலை பண்ணுவார் இவர். தெருக்கெல்லாம் எல்லா தெருக்களையும் பெருக்குவார், பெருக்கி சுத்தமா வைப்பார். எல்லா சமயத்திலையும் ஸ்ரீஜிய ஓடி 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 போய் சேவை தரிசனம் பண்ணுவார். எழுத படிக்கலாம் இவருக்கு ஒன்றும் தெரியாது, ஆனா சாரங்கி ரொம்ப அற்புதமா வாசிப்பார், ரொம்ப அழகா வாசிப்பார். இதனாலேயே இவருக்கு ஸ்ரீஜி கோயில்ல அந்த வேலையை போட்டு கொடுத்துட்டார். சாரங்கி வாசிக்கிற வேலையை இவருக்கு போட்டு கொடுத்துட்டார். அந்த ஸ்ரீஜியினுடைய தர்பார்ல இவர் சாரங்கி வாசிக்கும் போது சொக்காதவாளே கிடையாது. அந்த காலத்துல வசிச்சவன். ரசிகர்கள்லாம் வருவா, அவெல்லாம் திவ்ய திவ்ய கீர்த்தனங்கள் பாடுவா. அந்த காலத்துல இந்த சமாஜ் கானம்னு இப்பவும் இருக்க, சமாஜ் கானம்னு உண்டு. அவாவெல்லாம் எந்தெந்த வாத்தியங்கள்ல தேர்ச்சி பெற்றிருக்காளோ அதெல்லாம் எடுத்துன்னு அவாவா வாசிப்பா. அப்ப இந்த பக்த குலாபு
அந்த சமாஜ் கானத்துல போய் சாரங்கி வாசிப்பார். இவருக்கு கோயில்ல இருந்து மாசத்துக்கு 5 ரூபாய் இல்ல 10 ரூபாய் தான் அவருக்கு சம்பளமா கிடைக்கும். ஆனா அது தவிர கோயில்ல 3 வேளை அந்த போகு பிரசாதம் கொடுத்துருவா இவருக்கு. இதை வச்சுதான் இவருடைய ஜீவிதமே நடந்தது. இவருடைய மனைவி இவருக்கு ஒரு பெண் குழந்தை உண்டு. அவளுக்கு பேர் ராதான்னு இவர் வச்சார். அந்த குழந்தைய பெத்த உடனே அந்த அம்மா பகவத் சரணத்தை அடைஞ்சிட்டா. இந்த 5 ரூபாய் 10 ரூபாய் வச்சுன்னு தான் இவருடைய ஜீவிதமே நடக்கும். இவருக்கு அந்த குழந்தைக்கு 5 வயசு இருக்கும் போதே கூடயே கிளம்பி அப்பாவோட இவளும் வந்துருவா. அவருக்கு அவர் பொண்ணுனா ரொம்ப பிரியம் ஜாஸ்தி. அவளுக்கும் அப்பானா ரொம்ப உயிர். 5 வயசுல இருந்தே அந்த குழந்தைய இந்த சமாஜ் கானத்துக்கு கோயில்ல சாரங்கி வாசிக்கும் போது கூட்டின்னு வந்துடுவார். அப்பா சாரங்கி வாசிச்சா அந்த குழந்தை ரொம்ப அழகா நாட்டியம் ஆடும். அற்புதமா சுழண்டு சுழண்டு ஆடுவா. 2 பேருமே ராதா மந்திர்ல இப்படி சேவை செய்வா. இவளுடைய நாட்டியத்தை பாக்குறதுக்குன்னே நிறைய பேர் கூடுவா. அப்படி ஒரு அழகு இந்த குழந்தை முகத்துல. அதோட நாட்டியம் ஆடும்போது அவளுடைய அந்த பக்தி அந்த முகத்துல அப்படியே மிளிரும். அப்புறம் அவ கோயில்ல பிரசாதம் கொடுப்பா. 2 பேருமே அங்கேயே உட்கார்ந்துன்னு சாப்பிட்டுட்டு அப்புறம் ஆத்துக்கு வந்துருவா. இப்ப மெல்ல மெல்லமா குழந்தை வளர்ந்து பெரியவளா ஆனா. இப்ப 15 வயசு ஆயிடுத்து. இப்பவும் கோயில்ல அப்பா சாரங்கி வச்சா இவ நாட்டியம் ஆடுவா ஸ்ரீஜி தர்பார்ல. இப்ப ஊர்ல இருக்கிற ஜனங்கள்லாம் சொல்ல ஆரம்பிச்சிட்டா, என்னப்பா குழந்தைக்கு வயசாயிண்டே போறது, 15 வயசு முடிஞ்சுடுத்து, பொண்ணுக்கு திருமணம் பண்ண வேணாமா அப்படின்னு கேட்பா. அவரை அதுக்கு பதிலா, நான் என்னமா பண்ணுவேன், என்கிட்ட என்ன காசு பணமா இருக்கு, என்ன இருக்கு, நான் எப்படி திருமணம் பண்ணி வைக்கிறது, இன்னொன்னு எனக்கு அவளை விட்டா வேற யார் இருக்கா, குடும்பம்ன்றதே அவ ஒத்திதான் எனக்கு இப்போ. அதனால ஸ்ரீஜியோடைய சேவா மேற்கொண்டு எப்படி நடக்கும், அவ கல்யாணம் பண்ணி போயிட்டானா அவ்வளவுதான், நான் தனியாளா ஆயிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அழுவான். கிளம்பி போயிடுவான் அவ கேட்கறவா எதிர்க்கேந்து. இப்படி நாட்கள் போயிண்டே இருந்தது. அரே இங்க பாடுறா, பெண் குழந்தைய பெத்தா இப்படி வீட்டோட எல்லாம் வச்சுக்க கூடாது, விவாகம் ஒரு நாள் இல்லைன்னா ஒரு நாள் நம்ம செஞ்சு கொடுத்துதானே ஆகணும் அப்படின்ன உடனே, அது சரி, ஆனா விவாகம் பண்ணணும்னா என்கிட்ட பணம் காசு இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ சொல்லிட்டு அவன் கிளம்பி போயிடுவான் அந்த இடத்த விட்டு. இப்போ அந்த குழந்தைக்கு 18 வயசு ஆயிடுத்து. அப்ப கோயில் குசைஞ்சி ஒரு நாளைக்கு இவனை கூப்பிட்டார். பா குலாப், இங்க பாருப்பா, நீ பெண்ணுக்கு ஏத்த வரனை தேடித்தான் ஆகணும். வயசு ஏறிண்டே போறது, 18 வயசு ஆயிடுத்து. அவளுக்கு அவசியம் நீ உடனே விவாகம் பண்ணி வைக்க வேண்டியதுதான். நீ பைசா காசு பத்தி எல்லாம் யோசிக்காத, அத ஸ்ரீஜி பாத்துப்பா. அவ மேல நீ அந்த பாரத்தை போட, அது தானா நடக்கும். மேலும் நாங்கெல்லாமும் இருக்கோம், ஏதோ எங்களால முடிஞ்ச அளவுக்கு நாங்க ஏதாவது உபகாரம் பண்றோம், எல்லாம் சேர்ந்து எப்படியாவது அந்த குழந்தையினுடைய திருமணத்தை முடிச்சு வைக்கணும்ப்பா, இதுக்கு மேலேயும் நீ தள்ளி போட முடியாது அப்படின்னு குசைஞ்சிய கூப்பிட்டு சொன்ன உடனே குலாபனுடைய மனசுல இது வேலை செய்ய ஆரம்பிச்சது. சரி, நம்ம மகளுடைய திருமணத்தை நடத்திதான் ஆகணும். பெண் குழந்தையா பிறந்திருக்காளே, ஆண் குழந்தையா இருந்தா அவன் என்னோடயே இருப்பான், என்ன பண்றது, சரி ஏதோ ஒரு நல்ல சம்பந்தம் கிடைக்கணும் அப்படின்னு ஸ்ரீஜிய மனசார அன்றைய தினம் வேண்டினான். அவன் நந்தகாவ் பக்கத்திலேயே கிராமம் இருக்கு இல்லையா, அங்க இருக்கிறவா சொன்னா, இந்த மாதிரி ஒரு வரன் இருக்கு, நீ வேணா போய் பாருப்பான். ஏமா போய் பேசினான். எல்லாம் பக்காவா முடிஞ்சிடுத்து. பகவானுடைய திருவுள்ளம், ஸ்ரீஜியினுடைய பெருத்த காருண்யம் நடந்துடுத்து. உடனே குசைஞ்சி கிட்ட போய் எல்லா விவரத்தையும் இவர் சொன்னார். சரி, கவலைப்படாத, எல்லாரும் பக்கத்துல இருந்து எப்படியோ நடத்தி கொடுத்துரும் அப்படின்னு தைரியம் கொடுத்தார். இப்ப எல்லாமா சேர்ந்து உதவி பண்ணி எப்படியோ ஒரு வழியா திருமணம் நல்லா ரொம்ப விமர்சையாவே நடந்து முடிஞ்சுது. திருமணம் ஆன கையோட அந்த குழந்தை கிளம்பி அப்பாவை விட்டுட்டு போறோமேன்ற ஏக்கம்தான் இருந்தாலும் வெளிக்காமிச்சுக்காம அந்த குழந்தை கிளம்பி கணவனுடைய அகத்துக்கு சென்றுட்டா. இப்போ அவ மாமியார் மாமனார் அவளோட கணவனுடைய வீட்டுல
ரொம்ப சகஜமா சுகமா கொடுத்தனும் நடத்தின்னு இருக்கார். இங்க குலாப்ஜி அவருக்கு ஒரே ஆதரவு மகள் தான். அவ்வளவு விவாகமாகி இப்ப போயிட்டதுனால அத்தியந்த துக்கம் ஏற்பட்டு, பெண் குழந்தையும் கிளம்பி போயிட்டா, மனைவியும் இல்ல. இப்போ அவருக்கு வீட்டுக்கே போறதுக்கு பிடிக்காம போயிடுத்து. எல்லாமா சேர்ந்து அவர் என்ன பண்றது, பாடுறது, சாரங்கி வாசிக்கிறது, பேசுறது, சிரிக்கிறது, பிரசாதம் வாங்கிக்கிறது, சாப்பிடுறது எல்லாம் நின்னு போயிடுத்து. சதா ஒரு ஓரமா உட்கார்ந்துட்டு கோயில் வாசல்ல எப்ப பார்த்தாலும் கண்லேந்து ஜலம் வடிஞ்சுட்டே இருக்கும். யார் சமாதானம் பக்கத்துல குலாப்ஜி அழாதீங்கோ, வருத்தப்படாதீங்கோ அப்படின்னு என்ன சமாதானம் சொன்னாலும் அவங்களுடைய காதுல ஏற்கவே இருக்காது. ஒரு நாளைக்கு சரி நம்ம போய் ஒரு தடவை நம்ம பொண்ணை போய் பார்த்துட்டு வருவோம் அப்படின்னு கிளம்பி நேரா நந்தகாவ் போறார். போற வழியில இவருக்கு பயங்கரமான தாகம். இவர் சரியா சாப்பிடல, கால்கள்லாம் பின்னிட்டு போறது, நடக்கவும் முடியல. அப்ப என்ன ஆச்சு, ஸ்ரீஜியே ராதையே அவருடைய பெண் மாதிரி அங்க வந்தா. அவரை பார்த்துட்டு முதல்ல தண்ணிய கொண்டு கொடுத்துட்டு, அப்பா தண்ணிய முதல்ல குடிங்கோப்பா, இந்தப்பா இப்படி சிரமப்பட்டு இருக்கேள் அப்படின்னு சொன்னா. தண்ணி கொடுத்தா. கொடுத்த உடனே கொஞ்சம் ஆகாரம் எடுத்துன்னு வந்திருந்தா அதையும் கொடுத்தா. சாப்பிட்டார். அப்பா நீங்கெல்லாம் நந்தகாவுக்கெல்லாம் அவ்வளவு தூரம் அலைஞ்சிட்டு வர வேண்டாம், மாமியாருக்கெல்லாம் நீங்கெல்லாம் எல்லாம் பிடிக்காது, எதுக்குப்பா, அதனால்தான் நானே கிளம்பி வந்தேன் உங்களை பார்க்கலான்னு. ஸ்ரீஜியினுடைய கிருப்பா உங்களை வழியிலேயே சந்திச்சுட்டேன், எனக்கும் சந்தோஷம்ப்பா அப்படின்னு அந்த குழந்தை கொஞ்ச நாள் அப்பாவோட பேசிட்டு கிளம்பி போயிட்டு. சரி இவரும் திரும்பி வந்துட்டார் பர்சானாக்கே. வந்தது, குடிக்க தண்ணி கொடுத்தது, ஆகாரம் கொடுத்தது எல்லாம் சாட்சாத் ஸ்ரீ ராததான்னு இவருக்கு தெரியாது. இவர் ஏதோ தவிப்பு மனசுல, சங்கடம். இவர் பர்சானா கோயிலுக்கு முன்னாடி அந்த சிங்கத்வாரம் இருக்கும் இல்லையா, அங்க போய் உட்கார்ந்துட்டார். 3 நாள் ஆச்சு உட்கார்ந்த இடத்த விட்டு அவர் எழுந்துக்கவே இல்லை. அன்னம் பானம் கிடையாது, தூக்கம் கிடையாது. உட்கார்ந்துட்டு இருந்தார், அப்படியே உட்கார்ந்துட்டே இருக்கார். என்ன ஆச்சு எனக்கு, என் பொண்ணை பார்க்காம கோயிலுக்கு போக முடியல, அன்னஜலம் இறங்க மாட்டேன்றது, எனக்கும் தூக்கமே பிடிக்கல, நான் என்ன செய்வேன் அப்படின்னு சொல்லி சொல்லி தானே புலம்பி புலம்பி அங்க அழறார். என்ன அவருடைய நிலைமைய பார்த்து வரப்போறவாள்லாம் அந்தூர்காரா பர்சானாக்காரா ரொம்ப வருத்தப்படுறா. இப்படியே 3 நாள் அங்கேயே உட்கார்ந்துட்டு இருக்கா. எல்லாரும் ஊர்க்காரா சமாதானப்படுத்துறா. பொண்ணுன்னா அப்படித்தான்ப்பா, கல்யாணம் பண்ணி கொடுத்தா அவ கணவன் வீட்டுல போய் அவ குத்தனம் பண்ணாதானே உனக்கு அது அழகு. அது சரி, எல்லாம் போக போக எல்லாம் சரியாயிடும், நீ அதுக்காக மனச வருத்தப்பட்டுக்காத, சமாதானம் ஸ்ரீஜி தான் உனக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் அவ கிளம்பி போயிட்டா. அன்னைக்கு 3வது நாள் உட்கார்ந்த இடத்த விட்டு அவன் எழுந்துக்கலையே. ராத்திரி மணி 12 மணி இருக்கும். அவ பொண்ணு மாதிரியே திரும்பியும் ஸ்ரீஜி அவர் பக்கத்துல, குலாப்ஜி பக்கத்துல வந்தவ இப்ப என்ன பண்ணா, பாபா சாரங்கி வாசிக்க மாட்டியா அப்படின்னு கேட்டா. குலாப் சொன்னார், நான் பாடுறது வாசிக்கிறது எல்லாம் என் பொண்ணு எடுத்துன்னு போயிட்டாமா, இப்ப என்னால எதுவுமே செய்ய முடியல. உன்னே ராத சொன்னா, பாபா நான் உன்னை பார்க்கதான்ப்பா வந்திருக்கேன், நீங்க சாரங்கி வாசிங்கோ, நான் நாட்டியம் ஆட போறேன் அப்படின்னா. மாமியார் வீட்டுல இருந்து நீ வந்திருக்கியா அப்போ அப்படின்னு கேக்குறாரு. உடனே அந்த குழந்தை, பாபா நீங்க வாசிங்கோ பாபா, நான் ஆடணும். சரி இவர் என்ன நினைச்சுக்கிறார், ஆமா உன் பொண்ணுதான், அவர் சொல்லவே இல்லை ராத, நான் ஆடணும் நீங்க வாசிங்கோ. சரி தாம் பொண்ணுதான் வந்திருக்கா, நம்மளுக்காக அவ வந்திருக்கா போல இருக்கு, திரும்பி கிளம்பி சரி நம்ம வாசிச்சா அவ ஆடுவா போல இருக்கு. அவருக்கு ராதாராணின்னு தெரியல. இப்போ குலாப்ஜி என்ன பண்றார், பாடிண்டே சாரங்கியும் வாசிக்கிறார்.
இன்னைக்கு இவருடைய பெண்ணு உருவத்துல ஸ்ரீஜி அப்படி ஒரு நர்த்தனம் ஆடுறா, அப்படி ஆடுறா. அவ ஆட ஆட இவருடைய மனசு அப்படியே உருகி போயிடுத்து. கீர்த்தன் முடிஞ்சிடுத்து. அந்த பாட்டு என்ன பாட்டு எடுத்துட்டாரோ அதை பாடி முடிச்சிட்டார். சாரங்கி அப்படியே வச்சார். தன் பொண்ணு கிட்ட பக்கத்துல நெருங்கி போறார், அப்படியே அணைச்சுக்கணும் அப்படின்ட்டு. அம்மா நீ இனிமே இங்கேயே இருப்பியாமா, அப்பாவை விட்டு போக மாட்டியே அப்படின்னு கேட்ட உடனே பெட்டி ராதா பெட்டி ராதா அப்படின்னு ரெண்டு கையும் அணைச்சிட்டு பக்கத்துல பக்கத்துல போறா. அவ தள்ளி தள்ளி போறா. அவளை மடியில வச்சுக்கணும்னு இவர் ஆசைப்படுறார். அந்த ஸ்ரீஜி அவ்வளவுதான் அப்படியே கிடு 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 கிடுன்னு ஆடி முடிச்சாலும் என்னவோ அப்படியே இவர் பக்கத்துல அணைக்கிறதுக்கு வரான்னு தெரிஞ்ச உடனே அப்படியே ஓடிட்டா கோயிலுக்குள்ள. அதுக்குள்ள மங்களா சமயமும் வந்துடுத்து. காலையில 4 மணி ஆயிடுத்து. கோயில் கதவும் திறந்துடுத்து 5 மணிக்கு. பேட்டி ராதா பேட்டி ராதா நில்லுமா நில்லுமா அப்படின்னு சொல்லிண்டே இவர் பின்னாடி ஓடி 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 வரார். கோஸ்வாமி வந்திருக்காரு இல்லையா, அவரும் பாக்குறார். என்னடா இது குலாப்ஜி காலங்கத்தால இப்படி ஓடி வரா. ஆனா கோயிலுக்குள்ள வந்தவனே குலாப்ஜினால பேட்டி ராதாவை பார்க்க முடியல. எங்க போனா எங்க போனா என் பேட்டி ராதா ராதா அப்படின்னு கத்துறார். உடனே பர்சானால இருந்தவெல்லாம் கோயிலுக்கு தரிசனம் பண்ண வந்திருந்தா இல்லையா காலங்கத்தால, அவெல்லாம் பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணி வச்சு கடைசியில இந்த குலாப் சக்கி இவன் குலாப்ஜி பைத்தியம் ஆயிட்டான் அப்படின்னு எல்லாரும் பேசிக்கிறார். அதுக்கப்புறமா இவனை காணவே இல்லை. சரி, இவன் எங்கேயும் மலை மேல இருந்து கீழே விழுந்துட்டானோ என்னவோ தெரியல, இல்ல எங்க முன்னால ஸ்நானம் மண்டத்துக்கு போய் அப்படியே அடிச்சுன்னு போயிட்டானான்னு தெரியல. இவன் என்ன குலாப் ரொம்ப நாளாவே காணமே அப்படின்னு வீட்டுல தேடினாலும் இல்லை. இப்படி பல மாதங்கள் போயிடுத்து. அந்த பொண்ணுக்கு சமாச்சாரம் போச்சு. 6 மாசம் கழிஞ்சு ஆயிடுத்து. 6 மாசம் கழிஞ்ச உடனே அந்த பொண்ணு வந்தது. அந்த பொண்ணு அழறது. 6 மாசம் கழிச்ச உடனே இந்த பக்தனுடைய ஸ்வரூபம் என்ன ஆச்சுன்றத பகவான் பிரகடனம் பண்ணி ஆகணும் இல்லையா. தன்னுடைய கருணையும் அவ வெளியில காமிக்கணுமே ஸ்ரீராத. அதுக்காக இந்த லீலா நடந்தது. ஸ்ரீஜியினுடைய சயன ஆர்த்தி அன்றைய தினம் முடிஞ்சது. கோயில்ல இருந்து வீட்டுக்கு போயின்னு இருக்காரு குசைன்ஜி. இந்த பிரியா குண்ட்ல இருந்து அந்த பிரேம் சரோவர் வழியா போற வழியில தான் அது கடந்துதான் அவர் போயாகணும் அவர் ஆத்துக்கு. குசைன்ஜி குசைன்ஜின்னு யாரோ கூப்பிடுற மாதிரி சத்தம் கேட்டுது. ராத்திரி 8:30 மணி இருக்கும். யார் நம்மளுக்கு இப்படி 3-4 தடவை குசைன்ஜி குசைன்ஜின்னு கூப்பிடுறது அப்படின்னு திரும்பி பாக்குறார். குசைன்ஜி நான் தான் குலாப் அப்படின்றான். அத சொல்லிண்டே சாரங்கி வாசிச்சுண்டு குசைன்ஜி எதிர்க்க இந்த குலாப் தோன்ற. என்னடா 6 மாசமா இவனை பத்தி ஒரு செய்தியும் இல்ல. ஊர்ல ஜனங்கள்லாம் எங்க போயிட்டான், இவன் எங்கேயா விழுந்து செத்துட்டானா, என்ன ஆச்சுன்னு தெரியலையே அப்படின்னு எல்லாரும் பேசிக்கிறான். இன்னைக்கு பார்த்தா இவன் நம்ம கண்ணு எதிர்க்க சாரங்கி வாசிச்சுன்னு வந்து நிக்கிறான். என்ன இல்லையே, நீ 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 பரமபதம் அடைஞ்சிட்ட அப்படின்னா எல்லாரும் சொல்லிட்டு இருந்தா, இது என்ன புதுரா இருக்கு, நீ இப்ப எங்க இருந்து வர அப்படின்னு கேட்டார். குலாப் சொன்னா, நான் இறந்து போலப்பா குசைன்ஜி, நீங்க என்ன நம்புங்கோ. ஸ்ரீஜி தன்னுடைய சேவையில என்ன சேர்த்துனுட்டா. அவளுடைய சரண கமல சேவையில நான் இருக்கேன். இப்போ ஒரு நாள் இருக்கும் 12 மணிக்கு நான் கோயில் வாசல்லயே உட்கார்ந்துட்டு இருந்தேன். என்னுடைய பொண்ணு மாதிரி அலங்காரம் பண்ணின்னு வந்தா, சாரங்கி வாசிங்கோ, எத்தனை நாள் ஆசிச்சு நீங்க வாசிச்சு, நீங்க சாரங்கி வாசிங்கோ, நான் நடனம் ஆடுறேன், நான் ஆட்டையும் ஆடுறேன்னா. சரி, நான் காலையில வரைக்கும் விடாம சாரங்கி வாசிச்சுட்டே இருந்தேன். அது வரைக்கும் அவளும் என்னுடைய பொண்ணுடைய வேஷத்துல வந்த ஸ்ரீஜி நாட்டியம் ஆடிண்டே இருந்தா. அதுக்கப்புறம் மணி 4 ஆயிடுத்து. அவ மங்களா கோயில் கதவு திறக்க போறதுன்னு அவ கிளம்பி ஓடி வந்தா கோயிலுக்குள்ள. நான் ராதா பேட்டி என் பொண்ணுதான். அது வரைக்கும் எனக்கு சாக்ஷாத் ஸ்ரீ ராதன் தெரியல. நான் என்னுடைய பொண்ணுதான் அப்படின்னு நினைச்சுட்டு பேட்டி பேட்டின்னு கத்திட்டு வந்தேன். வந்தா அவ நேரா கர்ப்ப கிரகத்துக்குள்ள போயிட்டா.
நானும் ஸ்ரீஜியினுடைய சரணத்துக்கு அருகில போகணும் அப்படின்னும் போது என்கிட்டேந்து என்னுடைய பஞ்ச பௌதீக தேகம் அகன்று போயிடுத்து. ஸ்ரீஜி எனக்கு ஒரு திவ்ய தேகத்தை கொடுத்தா, அப்பவே என்னை தன்னுடைய சேவையில சேர்த்துனுட்டா. உடனே குசைஞ்சி கேட்டார், அது சரி, நீ எங்க இப்போ வழியில வந்த, இப்ப எப்படி என்ன பார்த்த, என்ன விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறார். உடனே எல்லாரும் இத உன்னுடைய சமாதின்னு இத சொல்றாளே அப்படின்னு சொல்ற. உடனே அதுக்கு அவர் சொன்னார், குலாப் சொன்னார், நான் இன்னைக்கும் இங்கதான் இருக்கேன். இன்னைக்கும் நான் பிரியாஜிக்கு சாரங்கி வாசிக்கிற வேலை பண்ணிட்டு தான் இருக்கேன். எனக்காக பிரியா பிரீத்தம் பிரசன்னமா இருக்கா என்னண்ட. சரி, எப்படி பிரசாதம் எல்லாம் சாப்பிடுற அப்படின்னு கேட்டார். முன்ன எப்படி எனக்கு 3 வேளை பிரசாதம் கிடைக்குமோ அப்படிதான் இப்பவும் கிடைக்கிறது. இந்தாங்கோ, இந்த பீடாவை வாங்கிக்கோங்க. சயன ஆர்த்தி ஆச்சு இல்லையா, இது ஸ்ரீஜி எனக்கு கொடுத்த பீடா. இந்தாங்க, இத நீங்க எடுத்துக்கோங்க. இன்னைக்கு பிரசாதம் இதுதான். இதுதானே ஸ்ரீராஜாஜிக்கு நீங்க அர்ப்பணம் பண்ணேன், அந்த பிரசாதம் தான் இது, இந்த பீடா. இந்தாங்கோ அப்படின்னு கொடுத்த உடனே அப்படியே ஸ்டன் ஆயிட்டார் குசைஞ்சி. சரி, அப்படின்னா நீ அங்க என்ன ரூபத்துல இருக்க அப்படின்னு கேட்டார். உடனே அதுக்கு பக்தி குலாப் சொல்றார், குசைஞ்சி, நான் சகி ரூபத்துல இருக்கேன். உங்களுக்கு என்னுடைய பிரணாமங்கள். உங்களை பார்க்கணும்னே தான் இப்ப நான் கிளம்பி வந்தேன். அப்படியா? இப்போ ஸ்ரீஜி அங்க இருக்கிற அஷ்ட சகிகள், மத்த சகிகள் எல்லாருமே என்ன குலாப் சகி குலாப் சகின்னு தான் கூப்பிடுறா. இந்தாங்க, இந்த வீணாவை வச்சுக்கோங்க அப்படின்னு கொடுத்துட்டு அந்த சமாதின்னு சொன்னா இருக்கு. இன்றைய தினம் வரைக்கும் போனா அங்க குலாப் சமாதியை நம்ம சேவிக்கலாம். அந்த சபுத்ராக்குள்ள அப்படியே அவர் போயிட்டார். உடனே ஒரு நாளைக்கு இது அப்படியே இவருடைய மனசுல, குசைஞ்சியினுடைய மனசுல வேலை பண்ணிட்டே இருக்கு. இது என்ன சாதாரண விஷயமா? கோஸ்வாமிக்கு தாங்கல. ஒரு நாளைக்கு என்ன பண்ணார், ஒரு பர்சானால ஒரு பெரியவர் ஒருத்தர் கோயிலுக்கு ரொம்ப ஸ்ரீஜியினுடைய அத்தியந்த பக்தர், நிறைய பேர் இருந்தா அந்த சமயத்துல அவரை சுத்தி. அப்ப குசைஞ்சி தன்னுடைய அனுபவம் பூரா சொன்னார். இந்த மாதிரி குலாப் ஜி ஆத்மா ஹத்தியும் பண்ணிக்கலாம், மலை மேல இருந்தும் விழல, யமுனையிலையும் போய் குளிச்சுட்டு தண்ணியோட போயிடல, பைத்தியமும் ஆயிடல. நம்ம லாட்லி, நம்ம ஸ்ரீஜி, நம்ம ராத இருக்காளே, அவளுடைய சரண கமலத்துல அவனை வச்சுட்டு இருக்கா அழகா. அந்த ஸ்தானத்துல இருந்துட்டு நான் வீட்டுக்கு போகும்போது எனக்கு தரிசனம் கொடுத்தாரு இந்த குலாப். அப்ப என்ன அப்படின்னு கேட்டேன். அப்ப எல்லா விவரத்தையும் இன்றைய தினம் வரைக்கும் நான் தான் சாரங்கி வாசிச்சுட்டு இருக்கேன். அவளுக்கு பிரியா பிரீத்தம் அவ்வளவு பிரசன்னமா இருக்கா என்கிட்ட. நான் தான் என்ன ஆகாரத்துக்கு என்ன, எனக்கு 3 வேளை பிரசாதம் கிடைக்கிறதே, நான் சாப்பிட்றேனே அப்படின்னு சொன்னார். அதோட இல்ல, அவர் கையில பீடா வச்சுட்டு இருந்தார். இந்தாங்கோ, இப்ப ராத்திரி சயன ஆர்த்திக்கு ஸ்ரீஜிக்கு நீங்க வச்ச பீடா, இத என்கிட்ட கொடுத்துட்டா பிரசாதமா ஸ்ரீஜி. இத நான் உங்களுக்கு கொடுக்கறேன், வாங்கிக்கோங்கன்னு அதை வேற கொடுத்தாரு என் கையில. அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அவருடைய கண்லாம் அப்படியே கலங்கிடுத்து. அவ எல்லாருமே உடனே கேட்டவா அத்தனை பேரும் जय जय हो किशोरी जी की जय हो, किशोरी जी की जय हो, भक्त गुलाब जी की जय हो, भक्त गुलाब जी की जय होன்னு ஒரே ஜெயகோஷம் போட்டா. அப்புறமா இந்த குலாப் சகின்னு இந்த சபுத்ராவை உண்டாக்கினா. இன்னைக்கும் பிரத்யக்ஷ ரூபத்துல குலாப் சகி இதுல வாசம் செய்யறார். இன்னைக்கும் தரிசனம் கொடுத்துட்டு இருக்கார். அவர் பிரத்யக்ஷ ரூபத்துல நித்திய லீலால அவர் அங்க சாரங்கி வாசிச்சாலும் அவருடைய பக்தாளுக்கு அவரை நினைச்சு உருகி அவருடைய சரித்திரத்தை ஸ்மரிச்சுக்கிறவர்களுக்கு அவர் இன்றைய தினம் கூட பல பேருக்கு அவருடைய தரிசனம் ஆகுறதுன்னு பர்சானால கேள்வி. இந்த மகாபக்து இந்த குலாப், இவர் பர்சானால எவன குடும்பத்துல பிறந்திருந்தாலும்
தன்னுடைய வாழ்க்கை பூரா ஸ்ரீஜிக்கு அர்ப்பணிச்சு, அதனாலேயே எந்த சகாயமும் இல்லாம, அதாவது எந்த பிரயத்தனமும் இல்லாம தன் பொண்ணுக்கும் தன்னுடைய கடமையும் முடிச்சு கடைசியில தான் சாரங்கி வாசிச்சு அவளுடைய நித்திய கோலோகத்துல இன்றைய தினமும் தனக்கு அப்படி ஒரு சக்கி அந்தஸ்தையும் அந்த ஸ்ரீஜி கிருப்ப பண்ணியிருக்கான் தானே சொல்லணும். முசல்மான் அவன், ஆனா என்ன புண்ணியம் பண்ணானோ அவனுக்கு இத்தனை கிருப்ப பண்ணியிருக்கா ஸ்ரீஜி. சாரங்கி வாசிச்சு ஜீவனம் பூரா அவருக்கு என்ன மாசம் 5 ரூபாய் சம்பளம். அந்த 5 ரூபாய் சம்பளத்துக்காக தான் அவர் அந்த சாரங்கியை முதல்ல வாசிக்க ஆரம்பிச்சார். பகவானுக்கு நம்ம கைங்கரியம் பண்ணணும்ன்ற எண்ணத்தோட ஒன்னும் ஆரம்பிக்கல. ஜீவனம் நடக்கணும், அந்த குழந்தைய காப்பாத்தணும். சரி, சாரங்கி ஒண்ணுதான் இவருக்கு வாசிக்க தெரியும், அதனால கோயில்ல வேலை போட்டு கொடுத்தா அந்த அத ஒரு கைங்கரியமா இல்ல, அது சரி பண்ணா நம்மளுக்கு இந்த பணம் வரும், இந்த சாப்பாடு கஷ்டம் தீரும் அப்படின்னு தான் அவர் அத பண்ணார். அப்புறம் குழந்தை ராதா கல்யாணம் பண்ணி போனவுடனே இவர் என்னைக்குமே ராதைன்னு ராதைக்காக ஒன்னும் புலம்பி அழல. ராதான்ற பேரை சொல்லி தன் குழந்தையினுடைய பேர், தன் குழந்தையினுடைய பேரை சொல்லி தன் குழந்தைக்காக தான் அழுதார். ஆனா விசாரம் பண்ணி பார்த்தானா, தனக்காகவே வாழ்ந்தாலும் பகவான் நாமம் சொன்னதுனால, தனக்கு கைங்கரியம் பண்ணதுனால இவ்வளவு கிருப்ப பண்ணியிருக்கா. கிருப்ப அப்படி ஒரு கிருப்ப பண்ணியிருக்காளே. பர்சானால பிறந்து இறக்குற வரைக்கும் பர்சானாலேயே வாழ்ந்தார். அது முதல் கிருப்பை இல்லையா? அடுத்தது ராதைக்கு முன்னாடி பிரதிதினம் சாரங்கி வாசிச்சார். அடிக்கடி சொல்லுவாவா நார்த் இந்தியால, ஜூட்டா கேலே சச்சா ஹோயின். நாடகம் மாதிரி வாழ்க்கைய பகவான பக்தி பண்றத முதல்ல ஒரு நாடகம் மாதிரி ஆரம்பிச்சாலும் கடைசியில அது உண்மை ஆக்க வச்சுட்டான் பகவான். உண்மை ஆயிடுத்து இல்லையா? அதுக்கப்புறம் குழந்தைக்கு ராதன்னு பேர் வச்சார். ராதாக்காக அழுதாலும் இவர் குழந்தை கிளம்பி போயிட்டாலே ராதைன்னு அழுதி அந்த விரகத்துல அவர் இருந்தார். அஜாமிளன் எப்படி பையனுக்கு நாராயணன் பேரை வச்சு கூப்பிட்டாலும் பிரபு நாராயணனுடைய பேரு அனந்த காலமா இருக்கு. தன் பையனை அவர் தன் பையனை தான் அவர் நாராயணான்னு கூப்பிட்டார். ஆனா அந்திம காலத்துல வாயிலேருந்து நாராயணான்ற நாமம் வந்தது, பகவன் நாமம். அதனாலேயே அவன் உதாரணமும் ஆனான். அது போல பெண்ணுக்கு இவர் ராதான்னு பேரை வச்சு அந்த குழந்தைய நினைச்சு அவ கிளம்பி போயிட்டாளேன்னு ராதேன்னு அழுதாலும் கருணாமயி சுவாமினி ராதா தன் பேரை கூப்பிட்டு அழுகிறானே இவன் அப்படின்றதுனால அனுகிரகம் பண்ணா. பர்சானா வாசம், பர்சானா ரஜ் பிராப்தி, ஸ்ரீஜியினுடைய தர்பார்ல கீர்த்தன் சேவா, அந்திம சமயத்துல தானே போய் ஆறுதல் சொல்லி அவர் மனசுக்கு ஏத்தா மாதிரி நாட்டியம் ஆடி அவர் குழந்தை மாதிரி வேஷம் போட்டுண்டு தன்னுடைய சரண கமலத்திலேயே அவனை ஓடி வர பண்ணி தன்னுடைய நித்திய லீலாலேயே தான் வெச்சுட்டா. அவ ஸ்வீகாரமும் பண்ணிட்டார். அப்படி ஸ்ரீராதாவுனுடைய நாம ஆசிரியம், ஸ்ரீராதாவுனுடைய கஷேத்திர ஆசிரியம், பரம தயாளு ஸ்ரீஜி. அவளுடைய கிருப்பையினால அவளை அடைய முடியும். அவள் கிருப்பை இருந்தா நாம் அவளையும் அடையலாம், பகவான் ஸ்ரீ கிருஷ்ணனையும் அடையலாம். இன்னைக்கும் பர்சானா போனா இந்த குலாப் சக்கியினுடைய சமாதிய காண கிடைக்கிறது. பாவ் சமாதியது. அதாவது அந்திம சமயத்துல ஜீவனுக்கு நாம ஆசிரியம் தானே வேணும். நாம ஆசிரியம், தாம் ஆசிரியம், இதுதானே வேணும். அந்த ஆசிரியத்தை அவளே கிருப பண்ணி நம்மளுக்கெல்லாம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பிரார்த்தனை பண்ணிட்டு சரித்திரத்தை முடிச்சுக்கிறோம். जय बोलो श्री प्रेमिकेंद्र सद्गुरुनाथ महाराज की जय, श्री राधा महारानी की जय,
श्री बरसाना धाम की जय। जय बोलो श्री गिरिधर लाल की जय। सर्व संतनों की जय। राधे कृष्ण।